டே முருகா வந்துட்டா பயமா இருக்குடா. மாமா இரு பா 4 கேம் டேக் போட்டு வந்துடுறேன். தேவா வருவான். 1 மணிக்கு வண்டி வந்துச்சா 20 கேனை இறக்கி வைக்க சொல்லு. சரியா? சரிடா, நான் பார்த்துக்கிறேன். மாமா அது 20 கேனை எங்கே போடணுமோ போட்டு காசு கரெக்டாக வாங்கிட்டு வர சொல்லு. சரியா? சரிடா, நான் சொல்லிடுறேன். மாமா என்ன இந்த வேலை விஷயமா தான் பேசிட்டு இருக்கேன். என்ன மாமா ஒரு பிரச்சனைன்னு சொல்ல வரேன், நீ பாட்டு வேலை செஞ்சுட்டு இருக்க. என்ன முக்கியமான விஷயம்? எங்க வீட்ல ஒரே பிரச்சனை மாமா. உங்க வீட்டில் பிரச்சனை உங்க அப்பா இருக்காரு, அவர்கிட்ட போய் சொல்லு. என்னத்த மாமா ஏதோ 3வது மனுஷங்கிட்ட பேசுற மாதிரி பேசுறாரு. அவன் கரெக்டாக தானே சொல்கிறான். எந்த பிரச்சனை இருந்தாலும் உங்கள் அப்பாட்ட போய் சொல்லு. என்னத்த நீங்களும் இப்படி பேசுறீங்க? இங்க பாரு, வேலை நேரத்தை டிஸ்டர்ப் பண்ணாத. உனக்கு எந்த பிரச்சனை உங்க அப்பா கிட்ட போய் சொல்லு. என் பிரச்சனை யாருமே கேட்க மாட்டீங்களா? சரி, என்ன பிரச்சனை? எங்க அப்பா எனக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்காரு அத்தை. ஒருத்தனை காமிச்சுன்னா அவனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்றாரு. சரிம்மா, உனக்கு பிடிச்சிருந்தா சரின்னு சொல்லு, பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லு. அதையும் எங்ககிட்ட வந்து சொல்ற. என்னத்த இப்படி பேசுறீங்க? மனசுல ஒருத்தரை நினைச்சு எவனையும் எப்படி அத்தை கல்யாணம் பண்ணிக்க முடியும்? உன் மனசுல யார் இருக்காங்களோ உங்க அப்பாட்ட சொல்லி அவனே கல்யாணம் பண்ணிக்கோ. என் மனசுல யார் இருக்காங்க உங்களுக்கு தெரியாதா அத்தை? அது எப்படிம்மா எனக்கு தெரியும்? ஏன் மாமா உனக்கு தெரியாதா? தெரியாது. ஓ, உங்க 2 பேருக்கும் தெரியாதுல்ல? இப்ப சொல்றேன் என் மனசுல யார் இருக்கான்னு. என் மனசுல என் மாமா மட்டும்தான் இருக்காரு. கல்யாணம்னு ஒண்ணு பண்ணா என் மாமா மட்டும்தான் பண்ணுவேன். இங்க பாரு, நீ பேசுறதே சரியில்லை. நான் என்னைக்காவது உங்ககிட்ட சொல்லிருக்கேன் நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு. நீ என் மாமா பொண்ணு, அதனால தான் உங்ககிட்ட பேசினேன். மற்றபடி இந்த மாதிரி என்னால் என் மனசுல என்னைக்குமே கிடையாது. என் தள்ள அடிச்சு சத்தியம் பண்ணு, நீ என்ன லவ் பண்ணல? என்னம்மா ஒலி, நானும் பார்க்குறேன். வந்ததுலேருந்து உன் வாய்க்கு வந்த மாதிரி பேசுகிறேன். எனக்கு சொந்தத்தில் கல்யாணம் பண்ணி கொடுக்க இஷ்டமே இல்லை. அதுவும் என் அண்ணன் பண்ண உன்னை கல்யாணம் பண்ண விருப்பமே இல்லைம்மா. இப்படி ஒரு எண்ணத்தில் தான் என் வீட்டுக்குள்ளே வந்தேன்னு தெரிஞ்சிருந்தா நான் வீட்டுக்குள்ளே சேர்த்துருக்க மாட்டேன். வள்ளி, போதும் போதும். என் வாழ்க்கையில நான் இந்த அளவுக்கு நான் உடைஞ்சதே கிடையாது. எங்க அம்மா செத்தப்ப நான் இவ்வளோ உடையல. ஆனா இப்ப சொல்றேன், இன்னைக்கு நான் மொத்தமா உடைஞ்சிட்டேன். உங்களெல்லாம் என் குடும்பத்துல ஒருத்தவங்களா நினைச்சேன். ஆனா உங்க குடும்பத்துல ஒருத்தையா நீங்க என்ன நினைக்கல. அப்பவே சொன்னாங்க என் லைஃப்ல யாருமே நிரந்தரம் இல்லைன்னு. அப்ப நான் நம்பல. ஆனா இப்ப நம்புறேன். உங்களை சொல்லி எந்த தப்பும் இல்லை. நான் தான் அன்லக்கி. இப்ப என்னத்த உங்க பையனுக்கு வேறொரு நல்ல பொண்ண கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அதானே? பண்ணி கொடுங்க. அதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இனிமே இந்த வழியை நீங்க பார்க்கவே முடியாது. நான் வரேன், போறேன். வள்ளி, வள்ளி.